எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தந்த புஷ்பம் தந்து போல எழுந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். திவ்ய நற்கருணை ஆன்ம உணவு, உடலின் ஆற்றல். புனித சியன்னா கத்ரீன் இவர் 22 ஆண்டுகள் வெறும் திவ்ய நற்கருணை மட்டுமே உட்கொண்டு வேறு எந்த உணவையும் எடுக்காமல் உயிர் வாழ்ந்தார். நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ இயேசுவின் இந்த நற்கருணை ஒரு மாபெரும் உணவாக அந்த புனிதருக்கு அமைந்தது. நாமும் கூட பக்தியோடு விசுவாசத்தோடு இந்த நற்கருணையில் இயேசு ஆண்டவர் தாம் வாக்களித்தபடி உயிரோடு உணர்வோடு ஆற்றலாய் சக்தியாய் நம்மில் நம்முடைய அனைத்துமாக இருக்கிறார் என்று நம்புகின்ற போது வாழ்வு தரும் உணவாக, நம்முடைய வாழ்விற்கு அர்த்தம் தரும் உணவாக நம்மோடு இணைந்து பயணிக்கின்றவராக இருக்கிறார். அரசர்கள் 2ஆம் புத்தகத்திலே நாம் எலியாவினுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை பார்க்கிறோம். எலியா கார்மேல் மலையில் பாவாலின் பொய் தீர்க்க தரிசிகளை குருக்களை கொன்றொழித்த பிறகு அவர் ஓடுகிறார். ஓரிடத்திலே அவர் படுத்து உறங்குகின்ற போது வானதூதர் அவரை எழுப்பி எழுந்து சாப்பிடு என்று சொல்கிறார். அவர் எழுந்து பார்க்கிறார். அங்கே ஒரு குவளையிலே அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது. இப்படியாக 3 முறை நீ நடக்க வேண்டிய தூரம் அதிகம், எழுந்து சாப்பிடு. இதை சாப்பிட்டதினாலே 40 நாட்கள் எந்த விதமான உணவும் எடுக்காமல் எலியா ஆண்டவருடைய மலையை நோக்கி போகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கே வல்லமையோடு காண்கிறார். இன்றைக்கு இயேசு ஆண்டவர் இந்த திவ்ய நற்கருணையின் வழியாக நம்முடைய ஆன்ம பயணத்தின் பசுதீர்க்கும் வல்லவராக அரும் மருந்தாக இருக்கிறார். நோயாளிகளுக்கு நலம் கொடுக்கிற மருத்துவராக மருந்தாக செயல்படுகிறார். நம்முடைய மரண நேரத்திலே நோயாளிகளுக்காக ஒப்பு கொடுக்கிற அருள் அடையாளத்தின் வழியாக நற்கருணையை நாம் அந்த நோயாளிக்கு கொடுக்கிற போது அவருடைய ஆன்மா திடம் பெற்று வானக பயணத்தை நோக்கிய தன்னுடைய பயணத்தில் தடையில்லாமல் செல்வதற்கு ஆற்றலாக இருக்கிறது. என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவர் உயிரோடு வாழ்வார். யூத மரபிலே யூத சட்டத்தின்படி இரத்தத்தோடு சதையை சாப்பிடக்கூடாது. எனவே இரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்பதனால்தான் அவர்கள் தனியாக இரத்தத்தை எடுத்து வைத்து நாமெல்லாம் இன்னைக்கு
ஆட்டு ரத்தத்தினால் எடுத்து செய்யறது மாதிரி அவர்கள் செய்வது இல்லை. ரத்தத்தை கீழே விட்டு விடுவார்கள். ரத்தம் வடிந்த பிறகுதான் அந்த இறைச்சியை உண்பார்கள். எனவே இயேசு ஆண்டவர் தன்னை பற்றி சொன்னபோது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதே வார்த்தையைத்தான் இறுதி ராவுணவின் போது தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், இது என் இரத்தம். யூதர்களாக இருந்த அந்த சீடர்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்தார்களோ இல்லையோ, ஆனால் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு அவர்கள் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். வாழ்வில் நற்கருணையின் அடிப்படை மையத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நற்கருணை பிடுவதிலேதான் இயேசுவின் அருள் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டார்கள். அவர்களின் நெடும் பயணம், அவர்கள் வாழ்வின் துவக்கம் முதல் இறுதி வரை ஊற்றும் அவர்களுக்கு உறவுமாக இருந்தது இந்த திவ்ய நற்கருணை, இயேசு ஆண்டவருடைய அருள் பிரசன்னம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே பிரசன்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆன்ம பயணம், இந்த உலக வாழ்வில் ஏற்படும் இடர்பாடுகள், சோதனைகள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொண்டு அவருடைய இந்த விருந்திற்கு இதை வாங்கி உண்ணுங்கள், இதிலிருந்து பருகுங்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தையிலே அவராக மாறுகின்ற அந்த திரு உணவை உண்டு நிறைவை பெற்றுக்கொள்ள திரு அவை ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நம்முடைய அடிப்படை விசுவாசத்திலே இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கு விரோதமான சைத்தானின் கூட்டங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. லூசிபருக்கென்று பல இடங்களில் இப்பொழுது ஆலயங்கள் கூட கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முதன்மையான வழிபாடு எங்காவது ஒரு கத்தோலிக்க ஆலயத்திலே நடைபெறுகிற திருப்பலியில் இந்த திவ்ய நற்கருணையை கான்செக்ரேட்டட் போஸ்ட் சொல்றோம்ல, திவ்ய நற்கருணையாக நமக்கு நன்மையாக கொடுக்கிறோமே, அந்த அர்ப்பணிப்பு ஜெபமெல்லாம் முடியப்பட்ட அந்த நற்கருணையை கொண்டு வந்தாக்கா அதை வைத்து அவர்கள் வழிபாடு செய்து தீமையை உலகிற்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஆக அவர்களே இதை நம்புகிறார்கள், விசுவசிக்கிறார்கள், திவ்ய நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். கழுதை திவ்ய நற்கருணையை பார்த்து மண்டியிட்டது என்று துவக்கத்திலே சொன்னது போல, நம்பிக்கையோடு இயேசு ஆண்டவரை நற்கருணையில் வாங்கினதினாலே 22 ஆண்டுகள் வேறு எந்த உணவும் இல்லாமல் புனிதத்திலே புனித சியன்னா கத்ரீனால் வாழ முடிந்தது. புனித கிளாரா அவருடைய துறவிகளை காப்பாற்ற, கொள்ளையர்களிருந்து காப்பாற்ற ஆயுதமாய், ஆற்றலாய், சக்தியாய் தன்னுடைய ஆலயத்தில் இருந்த இந்த திவ்ய நற்கருணையை மட்டுமே எடுத்து காண்பித்தார். போரில் வல்லவராக ஆண்டவர் அந்த திருடர்களின் கூட்டத்தினின்று அந்த துறவியரை காப்பாற்றினார். இதுவெல்லாம் வரலாற்றிலே நடந்தது, நிகழ்ந்தது. அவருடைய பிரசன்னத்தை இந்த நாள் வரைக்குமாக பல இடங்களில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கடந்த 2012ஆம் ஆண்டு கேரளாவிலே ஒரு சகோதரிக்கு நன்மை வாங்கும்போது அந்த நன்மை அப்படியே ஒரு சதை துண்டாக மாறியது. நடந்தது. நாம் விசுவசிக்கிற அந்த ஆண்டவர் உண்மையாகவே அதிலே இருக்கிறார். நீங்களும் நானும் சொல்கிற வார்த்தை காற்றோடு காற்றாய் போகலாம், ஆனால் ஒரு வார்த்தையிலே உருவாக்குகின்ற கடவுள் அந்த வாக்குறுதியிலிருந்து மாறுவது இல்லை. எனவேதான் இது என் உடல் என்று சொல்கிற போது அது அவருடைய உடலாக மாறுகிறது. பார்வைக்கு, இயற்கைக்கு மாறாக எதுவுமே நடக்காமல் அது சாதாரண அப்பம் போல் இருந்தாலும் அது வல்லமையுள்ள தேவனை கொண்டதாக இருக்கிறது.
இது வரலாற்றிலே பல நிகழ்வுகள் வழியாக ஒவ்வொரு தடவையும் நிரூபிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அறிவியலே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, இது எப்படி சாத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. ஆனால் விசுவாச கண்ணோடு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஜெர்மானிய அரசர் லூயிஸ் அவர் தன்னுடைய ஆலயத்திலே ஒரு நாள் கூட திருப்பலியில் பங்கெடுக்காமல் இருந்ததில்லை. அப்படி ஒரு நாள் அவர் திருப்பலியிலே பங்கெடுத்துவிட்டு அவருடைய சிற்றாலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போ அவருடைய மந்திரியார் வந்து அவரை பார்த்து சொன்னாரு, அரசே, பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே ஆண்டவருடைய உருவம் பீடத்திலே குருவானவருக்கு பின்பாக தோன்றியது, எல்லாரும் அங்கே பார்க்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் ஒவ்வொரு நாளும் குருவானவர் அந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொல்கிற போதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். புதிதாக அங்கே போய் தான் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொன்னார். திவ்ய நற்கருணை நம்முடைய உள்ளத்திற்கு அருமருந்தாகிறது. குருவானவர் கூட திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே, நான் உட்கொள்ளும் இந்த திருவிருந்து என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும் என்று சொல்லிதான் அந்த திவ்ய நற்கருணையை உட்கொள்கிறார். ஆற்றலை, சக்தியை, வழி பயணமாக நம்மோடு இருக்கிற பிரசன்னத்தை திவ்ய நற்கருணை வெளிப்படுத்துகிறது. அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இதோ நமக்கு மத்தியிலே இருக்கிறது. நாமும் அவரை மாட்சியோடு வரவேற்போம். அவருடைய திருவிருந்தில் கலந்து கொள்வோம். அவரை உணவாக உட்கொண்டு அவரிடமாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற போது எல்லா தொல்லைகளில் இருந்தும் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராக, காக்கும் வல்லவராக, நம்மை மாற்றும் மாபரனாக நம்மோடு இருக்க போகிறார். அவரிடமாக நம்முடைய ஆராதனையை, நம்முடைய நன்றியை, நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து மாண்புயர் பாடல் பாடி அவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தந்த புஷ்பம் தங்கு போல ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். பத்தாயல்லோ உன்னதமர் பெருமாட்சி உற்ற பாட்டியனே. கந்தாயின் பத்தாயல்லோ உன்னதமர் பெருமாட்சி உற்ற பாட்டியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. திவ்ய கருணை குணப்படுத்தும் அருள்படுத்தும் ஆயிரத்து 1989 ஆண்டுகளிலே நான் நீண்டனாக பெங்களூர் ஜாலகரியில் பாத்திமா அன்னை அவர்களே டீக்கனாக பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த பணியினுடைய பங்கு தந்தையாக ஒரு மலையாள குருவாளர் பால் கிணத்துக்கிறார் என்று அங்கே ஒவ்வொரு திருப்பணியும் குறிப்பாக சனி ஞாயிறு திருப்பணி 3 தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, மற்ற நாட்களில் தமிழில் இருக்கும். ஆனால் அவருக்கு குரோனிக் ஆஸ்மா இந்த மூச்சு இழைத்த ஆரம்பிச்சுன்னா அவருடைய மூச்சு இழுக்கும் போது திரும்பி அவங்க மூச்சு விடுவாரா கடவுளுக்கு சந்தேகம். சாமத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் அந்த பம்ப் அடிச்சுதான் திரும்பவும் சரியாகும். அவர் பூச வைக்கிறதுக்கு வரும்போது அதுக்கு முன்னாலும் பயங்கரமா இழப்பு எழுதும். ஆனால் பூசைக்கு வந்து நற்செய்தி வாசகெல்லாம் காணிக்கை ஆரம்பிப்பாடுவாங்க. அப்படியே அந்த இழப்பு அடையாளமே தெரியாது. அதில் குறிப்பாக நற்கரணம் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்து அந்த பூசம் முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு மக்கள் கிட்ட சந்திக்க வரவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. கந்து கடை இல்லாம ஜனங்களை பேசுவார். நான் கேட்டேன். ரொம்ப நாள் அந்த ஒரு 4 மாசம் கழிச்சாக கேட்டேன். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மூச்சு வாங்குது. சாப்பிட அளவுக்கு வாங்கி சாப்பிட்டதோட நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் பூசை ஆர்வப்பட அந்த காணிக்கையிலிருந்து நற்கருணை கொண்டதற்கு நீங்க தெளிவாக இல்லையா? அவன் சொன்னது ஏற்படுவாங்க. என்னை குணப்படுத்துகிற ஆண்டவரோட கையில் இருந்து மற்றவர்கள் கொடுத்து நானும் உங்களுடைய போது அவர் என்னுடைய நோயை போக்குகிறார்.
அவர்களோடு நான் உறவு கொள்ள எனக்கு ஆற்றலை கொடுக்கிறார். இதுதான் I believe in Christ. I believe in my Lord. He is alive. நான் இந்த நற்கருணையை விசுவாசிக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ஆண்டவரை நம்புகிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். என அருமையான வார்த்தைகள். பிரியமானவர்களே, அன்னை தெரேசா காலையிலிருந்து இரவு வரைக்கும் சுறுசுறுப்பாக நோயாளிகளை சந்திப்பது, அவருடைய குண்களை கழுவுவது என்றெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நிருபர் அவரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு இந்த சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது? அப்ப அவங்க மகன் கூட்டிட்டு போயிட்டு அவங்க சேப்பல் இருந்ததை காண்பித்து, இதோ இங்க இருந்துதான் இவரிடம் இருந்துதான் எனக்கு சக்தி கிடைக்கிறது என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு அருமையான தன்மை. எனக்கு ஒரு 2-3 முறை பைக்கிலிருந்து கீழே விழுந்ததுனால என்னுடைய லெஃப்ட் சைடு முட்டி அது ஜவ்வு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. டாக்டர் சொன்னாரு, நீங்கள்லாம் முட்டிலாம் போடக்கூடாது, படிக்கட்டுலாம் ஏறக்கூடாது. சரி, கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன். அப்புறம் இதே பழக்கம் ஆயிடுச்சு, முட்டி போடுறதே காரணம். ஆனால் ஒரு நாள் நான் வழக்கமாக கிடையாது. அவங்களே இரவு நேரத்தில் மதியான நேரத்தில் நான் ஆலயத்தில் செல்வதாக சொல்வது. அப்படி ஒரு நாள் நான் செலுத்தப்பட்டது போது உட்கார்ந்து சொன்னேன். எனக்கு யாரும் சொல்றது மாதிரி இருக்குது, யார் முடி போட்டாங்களா அப்படின்னு. நான் பார்க்க கோயிலே யாரும் இல்லை. சரி, முடிதான் போட்டு பார்ப்பேன். அப்போ நான் நினைச்சுக்கிறேன், நான் முடி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, இங்க யாரும் முடி போட ஆகாதான்னு சொல்றாங்க, போடுறதான் வேண்டாம். அப்போ இன்னொரு போட்டுதான் பாரு, உண்மையா சொல்றேன். அந்த நேரத்தில் நான் முடி போட்டேன், எனக்கு பெயின் தெரியல. 1.5 மணி நேரம் முடி போட்டுட்டே செலவு பண்ணிட்டு இருந்தேன். இப்பொழுது கூட என்னால் 1 மணி நேரத்துக்கு மேலாக முடி போட்டு செலுத்த முடியும், செலுத்துவதாக இருக்கிறேன். அன்றையிலிருந்து எனக்கு இந்த முட்டிக்கால் அந்த வழி, முழங்கால் வழி மற்றது கிடையாது. அவர் குணப்படுத்த விரும்புகிறார் என்றால் அவர் நம்மோடு பேசுவார். திவ்ய நற்கனின் மாறுபடி உள்ளத்தை திறந்து விடுகிற போது அவர் நம்முடைய எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நண்பனை போல் நம்மோடு பேசுவார். உனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். நோயில் இருந்து விடுதலை பெறுகிறவராக, வலிமையான காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் வெள்ளிக்கிழமையில, முதல் வெள்ளிக்கிழமையில நற்கருணை கொண்டு செல்கிற நோயாளிகளுக்கு நான் கிருஷ்ணகிரியில் தூரத்துக்கு உள்ள அசிஸ்டண்டாக இருக்கும்போது முதல் வெள்ளிக்கிழமை நற்கருணை எடுத்துட்டு போகிறேன். 9 பேருக்கு நற்கருணை எடுத்துக்கணும். அந்த சின்ன கிணத்துல நான் போய் 9 எம்பி எடுக்கிறேன். ஆனால் என்னை அறியாம இன்னொரு கோர்ஸ் 10ஆவது சேர்ந்துச்சு. நான் எடுத்து வச்சுட்டு ஸ்கூட்டரில் போய் கொடுத்துருக்கேன். என் கூட உத்தேசம் 9 சமயம் நீங்கள் எடுப்பதற்கு எனக்கு 10 எடுத்துருக்கீங்க, தெரியல அப்படின்னு சொன்னோம். அதற்கு பிறகு நாங்கள் 9 வீடு முடிச்சிட்டோம். அது முடிச்சு கடைசியாக போது அந்த வீட்டில் சொன்னாங்க, அதை என்னைக்கும் எடுத்து போற கணக்கான என்ன எடுத்து போயதாக அவர் கூறிருக்க முடியாது. கடவுள்
தங்களை தேடுகின்றவர்களுக்கு சரியான நேரத்திலே அவர்களுக்கு தன்னுடைய பிரசனத்தை வெளிப்படுத்துவார். பிள்ளைகளுக்கெல்லாம் பத்தாக அவங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக வீட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல நாங்கள் போய் கொடுக்க போகும்போது அந்த மனிதர் நலமனதா இருக்கிறார். நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். நான் நல்லபடியாக போய் சேர்ந்து ஆண்டவர் வந்திருக்கிறார். அவரை நம்புகின்றவர்களுக்கு இந்த நட்புகளை ஆண்டவர் தன்னுடைய முழு பிரசனத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் அடிப்படையிலே அந்த பிரசனத்திலே அந்த விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன விளையாட்டா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஆழ்ந்து உணர்ந்து என் தேவன் உண்மையாகவே இதில் இருக்கிறார், உடலோடு உயிரோடு தெய்வமாக மனிதனாக எங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் நானும் விசுவாசித்து அவருக்கு நான் புதிய மரியாதை செலுத்தணும் என்று சொன்னால் அருமையான காரியங்களை நம்முடைய கருமாக நடப்பதை நாம் பார்க்க முடியும். நாம் பார்க்கிறது மட்டுமல்ல, நம்மை பார்த்து இன்னும் அநேக மாணவர்கள் இந்த ஆண்டவரை நோக்கி வரக்கூடியதாக இருக்கும். இதோ இந்த நாளிலே அவருடைய நற்கருணை பிரசனத்தை பற்றி தியானித்து உண்மையாகவே அவர் என்னோடு வாசம் பண்ண உலகம் முடியும் வரைக்குமாய் எங்களோடு இருப்பதற்காக தன்னையே இந்த நற்கருணையை கொடுத்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு அவரிடம் நம்மை ஒப்புக்கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் ஆற்றுகின்ற மாபெரும் சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த காரியங்களை நீங்கள் நான் இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காக தொடர்ந்து இந்த ஆராதனைகளை அன்றாடுவோம். ஆகிய பாடலை ஆசிரியை பெற்று இந்த நற்கருணையின் மையமாக இருக்கிற திருப்பணியை கடந்து அந்த ஆண்டவரை கூட்டொடுப்போம்.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தந்து போல எந்திடும் செங்கையதிலே தங்க புஷ்பம் தந்து போல எங்கிடும். எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கண்ட தாயின் பத்தானி அல்லோ